ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபாசக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஹெல்த்தியான எலும்புக்கு வலு தரக்கூடிய உளுந்தங்களி. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். களி மாவு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு களி மாவு. இந்த களி மாவு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ஏற்கனவே வீட்டில் திரித்து வச்சுருந்த களி மாவு. இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கிலோ அளவு கருப்பட்டி தான் சேர்க்கணும். உளுந்தங்களிக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக சேர்க்குறவங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பட்டி லெவல் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை கிளறதுக்கு நல்லெண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எந்த கிளாஸில் களி மாவு எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூடாகட்டும், கரையட்டும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட குக்கர் தான் இருக்குது, அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் இந்த கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, டஸ்ட் எல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறலாம். கட்டி விழுந்துடாமல் நல்லா இழுத்து கிளறணும். நல்லா கட்டி விடாமல் கிளறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி விலகும். நல்லா இழுத்து கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று இதாகிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி போட்டு வேக விடையில் சிம்மில் வச்சே வைங்க. ஜாஸ்தி ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். அதனால தான் அடிகனமான பாத்திரத்தில் வச்சு இது கிளறது. இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறலாம். மாவு வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இப்படி டச் பண்ணி பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருக்கணும், அப்படின்னா மாவு வெந்துருச்சு. களி ரெடி. இப்போ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடிருச்சோ, ரொம்ப கிளுகிளுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா களி மாவு இருந்ததுன்னா மேலே தூவி விட்டுட்டு நல்லா இழுத்து கிளறுங்க. ஒரு பதத்துக்கு வந்துட்டு. இல்லை கட்டி விழுந்துருச்சு அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம். அடுப்புலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நல்லா இந்த மாதிரி குழிக்கரண்டி போட்டு நல்லா இழுத்து கிளறினீங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நார்மலாக வந்துடும். ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு இந்த களியை அதில் நல்லா எடுத்துட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்திங்கன்னா நல்லா உருண்டை வந்துடும். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி களியை வச்சுடுங்க. இது எலும்புக்கு ரொம்ப வலுவானது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. மெயினாக பொம்பளை பசங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ தான் அவங்க வயசுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரினாலும், இல்லை லேடிஸ் நம்மளே வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் கால் உளைச்சல், இடுப்பு வலி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி உளுந்தங்களி நம்ம ரொட்டீனாக பீரியட்ஸ் டைமிங்கில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய் காய்ஸ்.